ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 27ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோம், நம்ம ரோஸை மிரட்டி இந்த மோனுடைய சொத்து பத்திரத்தில் ரோஸை சைன் போட வச்சுருந்துருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கோமாவில் இருந்து கண் முழிச்சிட்டதால அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பாவை எப்படியாவது கொன்னுடணும்னு சொல்லிட்டு ஏதோ பாய்சன்லாம் மேய்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லி அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டிலெல்லாம் கலந்து விட்டுறான். அதோடு தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா. இந்த எபிசோடில் சாப்பாட்டிலெல்லாம் பாய்சனை கலந்து விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, கோன் அம்மா கிட்ட போயிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சாட்டுக்கு, வாங்க சாப்பிட போகலாம், உங்களுக்காக மோன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் இவனும் பாசமாக பரிமாறிக்கிட்டு இருக்கிறான். ஏதோ ரொம்ப நல்லவன் மாதிரி பரிமாறிக்கிட்டு இருக்கான். அவங்களும் இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னே தெரியாத கூட அவங்க பாட்டுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்குறதுக்காக போவாங்களா. அந்த சமயத்தில் அவங்களுக்கு கோன் அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ ரோஸ் தான் தாங்கி பிடிச்சிக்கிச்சு, என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லவும், இல்லை நீங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுக்காத வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா, அப்பாவை கவனிச்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு மயக்கம் வருது போல இருக்குது, ரெஸ்ட் இல்லாத இருக்கிறதால நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ இந்த வினும் வந்துட்டு, ஆமாம் அவங்க ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ப்ரெஷரை தான் அதிகமாக இருக்கும், அப்பாவையும் அவங்களே கவனிச்சிக்கிறாங்க, கோனும் இல்லை, இப்போ ரொம்ப அவங்களுக்கு வேலை அதிகமாகிடுச்சுல, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது, போயிட்டு படுக்க வை அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரோஸும், வாங்கம்மா நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சைடு இவன் என்ன பண்ணுறான்னா, கோன் அப்பாவையும் கொன்னாகணும் இல்லையா, அதுக்காக இப்போ ஒரு டீயில் பாய்சனை கலந்து அவருடைய ரூமுக்கு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஏற்கனவே இவன் டீ கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிருந்தப்ப கோன் அம்மா வந்துட்டு தடுத்து அவரை தூங்க விடு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, சரி அந்த ரூமில் அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அவங்க டோரை தட்டி தட்டி பார்ப்பான். மோன் டோரை ஓப்பன் பண்ணு, மோன் டோரை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி பார்ப்பான். அங்கே எந்த ஒரு சத்தமே வரல. சரி என்ன பண்ணுறாங்கன்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா 2 பேருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு சரி இவங்க எழுந்திருக்காங்களா இல்லையான்ட்டு அதையும் செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் எழுப்பிட்டு பார்த்துருவான். மோன் எழுந்திரிம்மா, எழுந்திரிக்கல, ரோஸும் எழுந்திரிக்கலையா. அதுக்கப்புறம் கோன் அம்மாவையும் எழுப்பிட்டு பார்ப்பான், அவங்களும் எழுந்திரிக்கல. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, அப்பா தப்பிச்சோம் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா, அவங்க டோரை நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம கோன் அப்பா இருக்கிறார் இல்லையா அந்த ரூமுக்கு வரான். அந்த ரூமுக்கு வந்தவன் சோஃபாவில் வந்து ஒரு சின்ன பில்லோ இருக்கும், அந்த பில்லோவையும் கையில் எடுத்துக்கிறான். கையில் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போவானா, அந்த சமயத்தில் கோன் தான் அங்கே இருந்திருக்கார் போல இருக்கு. கோன் டக்குன்னு எழுந்திரிக்கவும் பயந்துடுறான். கோன் நீ ஆங்கிறதுக்கு, ஆமாண்டா நான் தான் அங்கே. அப்போ போலீஸ் ஃப்ரெண்டும் நம்ம லாயர் ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறாங்க 2 பேருமே. போலீஸ் ஆல்ரெடி கன்னை வச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்க. அப்போ தான் இந்த வின் பண்ண வேலையை கோன் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்கிட்டேருந்து இவன் பாய்சன் வாங்கினது, அந்த பாய்சனை இவங்க வீட்டில் சாப்பாட்டிலலாம் கலந்துருப்பான் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம கோன் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஆல்ரெடி. இது ரோஸ்கிட்டையும் காட்டி இந்த மாதிரி பாய்சன் கலந்துருக்கான்னு சொல்லவும், அதுக்கப்புறம் கோன் அம்மா இருந்துட்டு அந்த சாப்பாடெல்லாம் மாற்றிட்டு இதே போலயே வேறு சாப்பாடு செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி அவன் பாய்சன் ஆல்ரெடி கலந்துருக்கான், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாய்சனை சாப்பிட்ட மாதிரியே ஆக்டிங் பண்ணி ஆகணும், மயக்கம் வர மாதிரிலாம் நீங்கள் நடிச்சாகணும், போயிட்டு உங்கள் ரூமில் படுத்து 2 பேருமே தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. அவன் எப்படியும் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவான், அப்போ கூட நீங்கள் எழுந்திரிக்கக்கூடாது. அந்த சமயத்தில் இங்கே நம்ம லாயரும் போலீஸ்காரனும் வந்துடுவாங்க, 2 பேருமே வந்துடுவாங்க. நாங்கள் அவனை எப்படியாவது பிடிச்சிருவோம், அது வரைக்கும் நீங்கள் கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ போகிற போக்கில் உன்னை விட்டு நாங்கள் பிடிக்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதே போல் நீ மாட்டிக்கிட்ட, உன்னை இந்த தடவை விட மாட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவன் என்ன பண்ணிடுறான்னா, கையில் ஒரு பில்லோ வச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த பில்லோவை தூக்கி போலீஸ் மேலே வீசவும் அவர் கொஞ்சம் அந்த சைடு திரும்பிடுறாரா. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா, இவங்கிட்ட ஆல்ரெடி ஒரு கன் வச்சுக்கிட்டு இருந்தாலே அந்த கன்னை எடுத்து நீட்டிடுறான் கோன் முன்னாடி. இந்த சைடு நம்ம போலீஸும் அந்த வின்னை சுடுற மாதிரி பார்க்க, அப்போ லாயர் இருந்துக்கிட்டு இல்லை இந்த தடவை சுடாதீங்க, அவனுக்கு கோனுக்கு தான் ஆபத்தாயிடும், சுடாதீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிறாரு.
உள்ள ரோஸும் கோன் அம்மாவும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகல. அவங்க நார்மலாக எழுந்திரிச்சு நின்றுட்டு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கோன் அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரோஸ் என்ன நடக்குது, எனக்கு பயமாக இருக்குது, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கம்மா, அங்கே தான் போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, லாயரும் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம கோன் 3 பேருமே சேர்ந்து பிடிச்சிருவாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு இவன் என்ன பண்ணுறான்னா, போலீஸ்காரன் கொஞ்சம் அவங்ககிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் பண்ணாத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மைண்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோன் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த கன்னை பிடிக்க ட்ரை பண்ணுவாரா. இந்த சைடு நம்ம போலீஸ் இருந்துக்கிட்டு அந்த வின்னை பாயிண்ட் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள லாயர் இருந்துக்கிட்டு இல்லை இந்த மாதிரி டைமில் சுடாதீங்க, ஆபத்தாயிடும், கோன் மேலே பட்டுருன்னு சொல்லிட்டு லாயர் பிடிச்சிக்கிறாரு. இந்த சைடு இவங்க 2 பேருமே அந்த கன்னை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவன் என்ன பண்ணிடுறான்னா கோன் அந்த பெட்டு மேலே இடித்து தள்ளி விட்டுட்டு சுட்டுடுறான். அந்த சத்தத்தை கேட்டவொடனே இங்கே ரோஸ்க்கும் கோன் அம்மாவுக்கும் செம்ம ஷாக் ஆகிடுது. ஐயோ என்ன ஆச்சுன்னு பயந்தடிச்சிட்டு ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் எங்கே கோன் மேலே தோட்டா பட்டுருச்சோன்னு பயந்தடிச்சிட்டு ஓடி வந்து கோனை பார்க்குற டைமில் இவன் எஸ்கேப் ஆகிடுறான். அங்கேருந்து ஓட பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேளையாக கோனுக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் 3 பேருமே அவனை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்களா. இவன் ஒரு சைடு போயிட்டு கண்ணை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். வராதிங்க, என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் உங்களை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பானா. அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் அவன் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவனை எப்படியாவது அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் வேறு இருக்குமா, அதை வச்சு அடிச்சிடலான்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ளவர் வாஷை எடுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த சமயத்தில் கோன் அம்மாவும் பின்னாடியே வந்துட்டு அவங்க பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரோஸ்ன்னு கத்திடுறாங்களா. அதை கேட்டு அந்த வின்னும் அப்படியே சுதாரிச்சுட்டு நம்ம ரோஸை சுட்டுறான். அவங்களுக்கு கரெக்டாக நெஞ்சிலேயே புல்லட் பட்டுருது. நம்ம கோன் அம்மாவும் பயந்தடிச்சிட்டு ரோஸ் உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு பக்கத்தில் ஓடியாருவாங்க. அவன் என்ன பண்ணிடுறான்னா அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறான். பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடான். நீங்கள் யாரும் என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் இவங்கள சுற்றுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சிடான். அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோன் அம்மாவை அங்கேருந்து மிரட்டியே கூட்டிகிட்டு போயிடுறான். கோன் ரோஸ் பக்கத்தில் ஓடி வந்து ரோஸை மடியில் தூக்கி வச்சுட்டு ரோஸ் எழுந்துருன்ட்டு எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவங்க மயக்கத்தில் இருக்காங்க, கண்ணை முழிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ்காரரும் அங்கே மற்ற போலீஸுங்கிட்டேயும் வாக்கி டாக்கியில் இந்த மாதிரி வின் தப்பிச்சு போகிறான், அவனை பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டுட்டு கோன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் கோனும் ரோஸை லாயர்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்குன்னு சொல்லிட்டு வின் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வின்னும் கோன் அம்மாவை இழுத்துக்கிட்டே அவன் கார்கிட்ட வந்துடுறான். அந்த சமயத்தில் அந்த போலீஸ்காரர் ஆல்ரெடி வாக்கி டாக்கியில் சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, இந்த மாதிரி வின் வந்துட்டு கோன் அம்மாவை பிடிச்சிட்டு போகிறான், அவனை பிடிங்கன்னு சொல்லிட்டு. அதனால் மற்ற போலீஸ்காரங்களும் கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவனுடைய காரையும் பிளாக் பண்ணி நின்றுடுறாங்க. கோனும் அந்த போலீஸ்காரரும் அங்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த வின் என்ன பண்ணுறான்னா கோன் இவங்களை எல்லாத்தையும் இங்கேருந்து விலகு சொல்லு, இல்லைன்னா நான் உங்கள் அம்மாவை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். கோன் அம்மாவா பாவம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கோன் வின் விட்டுருன்னு பயந்து போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோன் என்ன பண்ணுறாருன்னா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன், இப்போதைக்கு எங்கள் அம்மாவோட உயிர் தான் முக்கியம், அதனால் கொஞ்சம் விலகிக்கிங்கன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் எல்லாரும் விலகிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் காரில் ஏற்றிக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுறான். பின்னாடியே போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கோனும் என்ன பண்ணுறாருன்னா கோனும் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டு போலீஸ்காரருக்கு வண்டி கிடைக்கல, எந்த வண்டியும் இல்லாத அங்கேயே நின்றுட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் இங்கே இந்த வின் என்ன பண்ணுறான்னா ரொம்ப வேகமாக காரை ஓட்டிகிட்டு போகிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கோன் அம்மா வின் இந்த மாதிரி பண்ணாத, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இவ்வளோ வேகமாக ஓட்டாதன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் சொல்கிறாங்க. வாயை மூடுங்கிறான். உனக்காக மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு நான் என்ன போலீஸில் மாட்டிக்கணுமா, வாயை மூடிட்டு வாங்கன்னு சொல்லவும் அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா மேவுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் சேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இல்லையா, ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க அவனை. கோனும் அவருடைய காரை கொண்டு வந்து குறுக்கு நிப்பாட்டி மறைச்சிக்கிட்டு நிற்க அந்த நேரத்தில் கோன் அம்மாவும் அவன் கூட தானே இருக்காங்க. அதனால கோன் இருந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க, எங்கள் அம்மாவை அவன் கொன்னுடுவான், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லவும் அந்த ஆட்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா கோன் உன்னை நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு காரை கோன் மேலே ஏற்றுற மாதிரி கொண்டு வருவான். அவர் கொஞ்சம் விலகிடுறாரு. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணிடுறான்னா வேற ஒரு வழியில் அங்கே போயிடுறான்.
பின்னாடியே மற்ற போலீஸ் வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கோனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கக்குள்ள இவன் வண்டி வேற வேகமாக ஓட்டிகிட்டு வரானா, அவங்க வேற ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கோனுக்கு என்ன ஆயிடுச்சோன்ட்டு அது வேற அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கோன்னுக்கிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வின் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி இழுத்து விட்டுடுறாங்க. டக்கு 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட்டாக ஆகிடுது. கோனும் பின்னாடியே வந்துட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதுவும் மயக்கம் போட்டுருக்காங்க. அம்மா எழுந்துறீங்கன்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கோன் நீ வந்துட்டியா அப்படின்ட்டு திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. போலீஸ் எல்லாம் அந்த வின்னை தேடுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ளே. அந்த நேரத்தில் கோன் மட்டும் அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்கள பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்க்கு இந்த சைடு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புல்லட் கரெக்டாக இதயத்துக்கு பக்கத்துலேயே பட்டிருக்கோம். அதனால ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப சீரியஸான நிலைமையில தான் இருக்காங்க. கோன் அங்கே வந்துட்டு லாயர்கிட்டே என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்ல கோனுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இப்படி ஆயிடுச்சே, இவனை இவ்வளோ பிளான் பண்ணி நம்ம பிடிக்கணும்னு முயற்சி பண்ணனா இப்படி தப்பிச்சிட்டானே, இவனை நம்ம எப்படியாவது சும்மா விடக்கூடாது, அவனை பிடிச்சே ஆகணுன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணிடுறான்னா, யூயாங்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரோஸை இந்த வின் ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லிடுறாங்களாட்டுக்கு. அதனால் யூயாங் பதட்டமாக ஓடி வந்துட்டு ரோஸ் தம்பிக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் அக்காவுக்கு அடிபட்டுருச்சு, வின் ஷூட் பண்ணிட்டான்னு சொல்லவும் அவன் பயந்து போயிட்டு என்னன்னு கத்த போக, வாயை மூடுறா, உங்கள் அம்மாவுக்கு கேட்டுற போது வாயை மூடுன்னு சொல்லிட்டு இப்போ தான் எங்கள் அண்ணன் கால் பண்ணி சொன்னான், இந்த மாதிரி ரோஸ்க்கு புல்லட் பட்டுருச்சான், இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, இங்கே வின்னை தேடிட்டு போனாங்க இல்லையா காட்டுக்குள்ளே, அவனுடைய கன் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு அவன் இங்கே தான் எங்கேயே இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவன் தான் அதே பக்கத்தில் ஒரு மரத்துக்கிட்ட தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃபோன் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படியாவது ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஃபோனை அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இங்கே இந்த மேய்க்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவள் டென்ஷனாக யோசிச்சுக்கிட்டு இருக்கா என்ன நடக்குமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, நம்ம ரோஸ் அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பி விடுறா. இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும், பொக்கெட்டில் நம்ம ரோஸ்க்கு சண்டையில் அவன் மேலே புல்லட் பட்டுருச்சு, இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் உங்களை பார்க்கணும், நைட்டு எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் வெளியே வாங்க, நம்ம பேசிக்கலாம், நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இங்கே ரோஸ் அம்மாவோட வீட்டில் நம்ம யூயாங் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஆகிடும் இல்லையா. இந்த எப்படியும் ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே யூயாங் இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவள் தான் கால் பண்ணாமல் மெசேஜ் மட்டும் அனுப்பியிருக்கா இல்லையா, அதுவும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் மெசேஜ் அனுப்பியிருப்பா. அந்த மெசேஜை பார்த்த உடனே இவங்க அவளுக்கு ஃபோன் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே தூக்கம் வர மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. கொட்டாவிலாம் விட்டுக்கிட்டு சரி நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. யூயாங்கும் சந்தேகமாக இவங்கள பார்ப்பா. அப்புறம் அவங்களும் திரும்பி பார்த்துட்டு இல்லை எனக்கு தூக்கம் வருது, நான் போயிட்டு என் ரூமில் தூங்குறேன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருவா. அதுக்கப்புறம் அந்த சைடு இருந்து நம்ம ராட்டோ வந்துடுறான். இவங்களால கால் பண்ண முடியாத போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க. அவங்க ரூம்குள்ளே போயிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ணிவிட்டு மேய்க்கிட்டு என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு அப்போ தான் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி வின் கூட போயிருந்தா இல்லையா, அப்போ தான் அவளுக்கு இப்போ கன் ஷூட் ஆகிடுச்சு, அதுவும் மோன் வீட்டுக்கு தான் போயிருந்தா அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பொண்ணுக்கு என்ன ஆகிடுச்சோங்கிற ரொம்ப பதட்டம் ஆகிடுறாங்க, பயம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் இவள் காலில் என்ன சொல்லிடுறான்னா, நாம் 2 பேருமே பார்க்க போகலாம், ஆனால் நீங்கள் யாருக்குமே தெரியாத வரணும், யாருக்காவது தெரிஞ்சால் எப்படியும் நம்மளை விட மாட்டாங்க, எல்லோரும் தூங்குனதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வாங்க, நான் அப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நைட் ஆட உடனே நம்ம ராட் என்ன பண்ணுறான்னா, இவங்க எதுவும் குட்டிகளாட்டாக பண்ணாலும் பண்ணுவாங்கன்ட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த டோருக்கு முன்னாடி சோஃபாவெல்லாம் கொண்டு வந்து நவுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறம் சேர்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டு பக்கத்துலேயே அந்த சோஃபாவிலே போத்திட்டு படுத்து தூங்கிடுறான். இங்கே நம்ம ரோஸ் அம்மாவும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் இவங்க மெதுவாக எழுந்திருச்சு அவங்க கூட இருப்பாங்க இல்லையா அவங்க ஹெல்ப்பர், அவங்கள எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தூக்கத்தில் இருக்கிறதால அவங்கள எழுப்ப முடியல அவங்களால. அதனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தனியாகவே வீட்டை விட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் யூயாங்கும் அந்த ஹெல்ப்பரும் ஓடி வந்து ராட்டை எழுப்பி விடுறாங்க. எங்க அம்மா என்ன ஆச்சு,
நீ என்ன இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கன்னு எழுப்பிவிட, இல்லையே அம்மா போக முடியாது, நான் எல்லாம் சேரெல்லாம் போட்டு மறைச்சி வச்சிருக்கேனேன்னு திரும்பி பார்த்தா அந்த சேர்லாம் மெதுவாக நகர்த்தி வச்சிருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பர்கிட்டயும் நீங்கள் எப்படி விட்டீங்க, நான் உங்களை பார்த்துக்க தானே சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு, ஐயோ நான் ரொம்ப தூங்கிட்டேன்ப்பா, எனக்கு கவனிக்காத விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இந்த மே வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறா, அதுவும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறா. அவங்களும் நம்ம எப்போ போகவும் என் பொண்ணை பார்க்கணுன்னு கேட்குறதுக்கு நம்ம போகலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு டிக்கெட் கிடைக்கணும் இல்லையா, டிக்கெட்லாம் கிடைச்சதுக்கப்புறம் போகலாம் வாங்கம்மான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். அந்த சமயத்தில் இந்த வின் ஆல்ரெடி ஆள் வச்சுருக்கான் இல்லையா, அந்த ஆளில் ஒருத்தன் முன்னாடி வந்துடுறான். அவனை பார்த்தவொடனே இவங்க பயந்துடுறாங்க. இருங்கம்மா நான் பார்த்துக்கிறேன், இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற ஆள் தான், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவன் தான், நான் இருங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை போய் மிரட்டுறாங்க. எதுக்காகடா இப்படி முன்னாடி வந்து மிரட்டிகிட்டு இருக்க, போடா வெளியே அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வந்து ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு, நீங்கள் இங்கே உட்காருங்கம்மா, உங்களுக்கு எதாவது சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு போவாளா, இல்லைப்பா எனக்கு எதுவும் வேண்டாம், இப்போதைக்கு என் மகளை பார்க்கணும், எனக்கு எதுவும் வேண்டாம், என்ன தான் நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்பாங்களா. அவள் என்ன பண்ணுறான்னா, என்னை மன்னிச்சிருங்கம்மான்ட்டு மன்னிப்பு கேட்பாளா. எதுக்குப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, என்னத்துக்காக கேட்குறேன்னு கேட்டுட்ருக்கக்குள்ளேயே டோரை யாரோ நாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேவும் இருங்கம்மா நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு அங்கே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண போனால், அதுக்கு முன்னாடியே உள்ளே இருந்து பார்க்குறா. அங்கே யாருன்னா அவளுடைய இந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அந்த ஆள் அங்கே நிற்கிறான். அதனால் டோரையும் ஓப்பன் பண்ணிடுறா. முன்னாடி அவன் வந்து நின்றுட்டு இருக்கக்குள்ளே, எதுக்காகடா இங்கே வந்த, உன்னை எதுக்கு இங்கே நான் கூப்பிடவே இல்லை, எதுக்காக வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளேயே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. 2 போலீஸ்காரங்களும் வந்துட்டு, நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு, நீ ரோஸோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எங்கே அவங்கள காட்டுன்னு சொல்கிறதுக்கு. அவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு முழிச்சிக்கிட்டு இருக்க. எங்கே அவங்கள கூப்பிடுன்னு சொல்ல உடனே அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இவளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, அந்த அடியாலையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ராட்டும் யுயாங்கும் அங்கே வந்துடுறாங்க. ராட் ஓடி வந்துட்டு, அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, உன்னை எதுவும் ஹர்ட் பண்ணலன்னு கேட்டுட்ருக்கான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சிது. நீ என்ன சொல்கிற, எதுக்காக அவங்க என்னை ஹர்ட் பண்ணணும், என்னத்தை என்கிட்ட மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன தான் நடக்குதுடா ராட், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அக்காவுக்கு என்ன ஆச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மேவை ஏன் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவங்க செம்ம கோவத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே யுயாங் இருந்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா, ரோஸ்க்கு ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கான்னு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவங்க அவளை பக்கத்தில் இழுத்து வச்சுட்டு, என்ன நடக்குது, நீயாவது உண்மையை சொல்லு, நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்து இருக்கன்னு அவங்க அந்த பொண்ணுக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கும். நான் கோனோடைய தங்கச்சி தான் அப்படிங்க, என் பொண்ணுக்கு என்னாச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் யார், இந்த வின் தானே ஒர்க்கிங் விஷயமாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்க. அதுக்கப்புறம் ரோஸோட அம்மா ஹெல்ப்பர் இருக்காங்களே, அவங்க சமாதானப்படுத்தி, வா வந்து உட்காரு, எதுக்கும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அவங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா, உயிரோடு இருக்காளா இல்லையேன்னு தெரியலன்ட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் யுயாங் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்களாட்டுக்கு. அதுக்கப்புறம் கோனுக்கும் கால் பண்ணி, இந்த மாதிரி ரோஸ் அம்மா நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே வரோன்னு சொல்லவும், சரி கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாரு. ரோஸ்க்கும் ஆப்ரேஷன் பண்ணி புல்லட்டையும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வந்துட்டு, அவங்களுக்கு நாங்கள் புல்லட் எடுத்துட்டோம், ஆனாலும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க, இங்கே ஐசியூவில் தான் இருக்கணும்னு சொல்லிடுறாரு. இங்கே நம்ம மேவை போலீஸை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அவங்க வச்சுட்டு எல்லா ஆதாரமும் அவங்கக்கிட்ட இப்போ தான் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொத்துக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வின்க்கு நீ தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த பாய்சன் கொடுக்குற டைம்லலாம் அந்த எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. காட்டிட்டு இதெல்லாம் பண்ணது இவன் தான், அதுவும் இல்லாத ரோஸையும் வேற ஷூட் பண்ணிட்டான். இப்போ வின் எங்கே போயிருக்கான், உனக்கு தெரியாத அவன் எங்கேயும் போக மாட்டான், எங்கே போயிருக்கான் சொல்லுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கோனுடைய அம்மா அடுத்த நாள் காலையில் தான் கண்ணே முழிக்கிறாங்க. கோனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அம்மா கண் முழிச்சிட்டிங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, எங்கே ரோஸ்க்கு என்ன ஆச்சு, அவளுக்கு புல்லட் பண்ணி இருந்துச்சுல்ல, என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி புல்லட் எடுத்தாச்சு, ஆனால் இன்னும் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, அதனால் ஐசியூவில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க.
அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, நல்லா ஆயிடுவாள்ன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நல்லா ஆயிடுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் இந்த வின்னை பிடிச்சிட்டாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் பிடிக்கலாமா, அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கோன் அம்மா தான் நல்லா ஆயிட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களாம் ரெடி ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வராங்க. அவரே இவங்கள பார்த்த உடனே ஹாப்பி ஆகிடுறாரு. இவங்களும் நல்லா ஆயிட்டிங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நல்லா தானே இருக்கீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் கோனும் அங்கே வந்துடுறான். கோனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. கோன் வந்துட்டியா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்கன்ட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த வின்னும் அந்த பொண்ணு எங்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. அது சொல்கிறதுக்கு கோனுக்கு சொல்லவே முடியல, என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கக்குள்ளே அந்த அந்த பொண்ணு பேர் என்ன, அந்த ரோசானா எங்கப்பான்னு கேட்குறாரா. அப்புறம் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்பா வின் வந்து நம்ம ரோஸை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. என்னது ஷூட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸை தான் காட்டுறாங்க. அவங்க இன்னுமே கண்ணு முழிக்கல, மயக்கத்தில் தான் இருக்காங்க. கோனும் அவங்கள வந்து பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அவங்க கையை பிடிச்சி வச்சுட்டு, நீ எப்போ எழுந்திருப்ப ரோஸ், சீக்கிரமாக கண்ணு முழிச்சிட, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பார்க்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருப்பாரா. அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் அம்மா, ராட், யூயாங் எல்லாரும் அங்கே வந்துடுவாங்க. ஆனால் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. கோனும் நீ சீக்கிரமாக கண்ணு முழிச்சிருன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிடுறாரு. அப்புறம்தான் ரோஸ் அம்மாவும் உள்ளே வராங்களா. அவங்கள பார்த்த உடனே கோன் வணக்கம் சொல்லிட்டு இன்னும் அவள் கண்ணை முழிக்கலன்னு சொல்லுவாரா. உடனே ரோஸ் அம்மா கோனுக்கு நன்றி சொல்கிறாங்க. ரொம்பவே நன்றிப்பா, என் பொண்ணை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியும் நீங்கள் அவளை காப்பாற்றி வச்சுருக்கீங்களே, ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் கோனும் ஒன்றும் இல்லைம்மா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு தான், அவளுக்குன்னு ஏதோ ஒரு சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா, அதெல்லாம் நாங்கள் எதுவும் நினச்சிக்கல, நீங்களும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் சீக்கிரமாகவே குணமாயிடுவா, அவள் சீக்கிரமாகவே கண்ணு முழிச்சிருவா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பேங்காக்குள்ளே நம்ம மேவை தான் காட்டுறாங்க. அவளை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, வெண் மேலே கேஸ் ஆகிடுச்சு, ஃப்ராட் பண்ணது, அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரி கோன் அம்மா வேற கொலை மிரட்டல் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து பெரிய கேஸாகவே அவன் பேரில் ஆயிடுச்சு. ரோஸ் அம்மாவை கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே ஆயிடுச்சு அவங்கள்ட்ட. நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து தானே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் ஓம் பேர்லேயும் எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீயும் உள்ள ஜெயிலில் தான் கடந்தாகணும்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ரோஸ் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ரோஸ் இப்போ மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோன் ஒரு செயின் அனுப்பி விட்டுருந்தார் இல்லையா, ஜிபிஎஸ் வச்ச செயின், அந்த செயினை எடுத்து போட்டு விடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு கோயிலில் கிடைச்ச செயின் தானே சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அந்த செயினை எடுத்து அவங்களுக்கு போட்டு விடலாம், நம்ம பொண்ணுக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு கழட்ட போவாங்களா. உடனே ராட் இருந்து என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு, இது கடவுள் சன்னதியில் வச்சுருந்த செயின் தானே, அதனால தான் அவளுக்கு போட்டு விட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், சீக்கிரமாக கண்ணு முழிச்சிருவாள்ல, அதனால தான் போட்டு விட ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா அதெல்லாம் போட வேண்டாங்கிறதுக்கு, ஏன்ப்பா இது கடவுளுக்குள்ளான செயின் தானே, அது போட்டு விடுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு, இல்லைம்மா அதில் ஜிபிஎஸ் வச்சுருக்கு, உங்களை அன்னைக்கு கடத்திட்டு போயிருந்தா இல்லையா, அன்னைக்கு நாங்கள் இதை வச்சு தான் உங்களை கண்டுபிடிச்சோம், இது கோன் உங்களுக்காக தான் இதை கொடுத்துருந்தாரு, உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோன் இதை அனுப்பி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுது, தான் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாலோ அப்படின்ட்டு. ரோஸ் நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையை தடவிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே. அந்த சமயத்தில் நம்ம ரோஸ் கண்ணு முழிச்சிடுறாங்க. ரோஸ் அம்மாவும் ரோஸ் நீ கண்ணு முழிச்சிட்டியா, ராட் சீக்கிரமாக போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவனும் டாக்டரை கூப்பிட்றதுக்காக போயிடுறான். நம்ம ரோஸும் நல்லா ஆயிடுறாங்க. அதோடு தான் இந்த எபிசோடு முடியுது. நல்ல வேலையாக நம்ம கோன் அம்மாவுக்கும் ஒன்றும் ஆகலை, நம்ம ரோஸ்க்கும் ஒன்றும் ஆகலை, அவங்க 2 பேருமே பொழைச்சிக்கிட்டாங்க. மேவையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த வின்னை மட்டும்தான் பிடிக்கல, அவன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.